இப்போ நடக்கிற யூஎஸ் ஈரானோட வார் டென்ஷன் பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் ஒரு வால்டிலிட்டி வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ நிஃப்டியை நீங்கள் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ இன்றைக்கி வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து 400 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். அப்போது ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இந்த டைமில் வந்து ஒரு ரீட்டைல் லீடராக வந்து எப்படி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட், நீங்கள் கேட்டது இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் கிராஷ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அது வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போது எந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து ஒரு மேஜராக வந்து ஒரு செல் ஆஃப் ஆகுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சார்ட் அனலைஸ் பண்ணும்போதே அதில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்ட் ஒன் வந்து இப்போது இந்த மாதிரி டைமில் நம்ம நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இப்போ நீங்கள் கேட்டது, இப்போது இந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு வால்டைல் வந்து எப்படி வந்து ஒரு ரீட்டைலராக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது. எப்பயுமே வந்து நான் சொல்கிற விஷயம், மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது இதை வந்து நம்ம என்ன பெருசாக வந்து ஒரு பேனிக் ஆக தேவையில்ல. ஏன்னா இப்போது நம்ம வந்து எதை பார்த்து வந்து மோஸ்ட்லி வந்து பேனிக் ஆகும்னா நியூஸஸை பார்த்து தான் வந்து பேனிக் ஆகும். ஏன்னா இப்போ மார்னிங் ஒரு 6:30க்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும், இப்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகும். அதை பார்த்துட்டு அதை வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் இல்லை ஒரு 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பார்த்துட்டு அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஃபுல்லாகவே வந்து செல் ஆஃப்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுப்போம். இல்லைனா வந்து நம்ம நியூஸஸ் பார்ப்போம். இப்போ நியூஸஸ் பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் திரும்பி வந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு 20,000 போடுன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்ப்போம். இதில் வந்து காமனாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சென்சஸ் வந்து ஒரு 1300 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ இருக்குது. அப்போது இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 8 lakh crores கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி லாஸ். அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே வந்து பெரிய லாஸில் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய நியூஸஸ் வந்து நம்ம பார்ப்போம். அப்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரீடராக வந்து உங்களோட மைண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேடிங்கோட கன்க்ளூஷன் வராதிங்க. ஒரு டெக்னிக்கல் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம வந்து கிளியராக இருப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பை பண்ணுமா செல் பண்ணுமா சொல்லி அந்த ஒரு வியூ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்களாலே நம்மளோட மைண்ட் வந்து கிளியராக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ டெய்லி இப்போ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குது, இன்றைக்கி வந்து நமக்கு பை ஆகுமா செல் ஆகுமா சொல்லி எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நான் மார்னிங்கே வந்து நாங்கள் வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மார்னிங் பை ஆகுமா செல் ஆகுமா சொல்லி எப்படி நான் அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஜஸ்ட் அதை வந்து நான் இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்களே வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகே, அப்போது ஃபஸ்ட் என்னென்னா நியூஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பையில் இருக்கா இல்லைனா செல்லில் இருக்கா அதை வந்து பார்த்துட்டு அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணாலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடி சொன்னது, நிஃப்டி வந்து இந்த இடம் நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்துக்கலாம், இங்கேருந்து ஒரு மேஜராக வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நிஃப்டியில் கொடுத்துருக்கு. இப்போ அதே டைமில் நான் சொன்ன விஷயம், நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போது இந்த வீக் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 3 days வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது கீழே தான் சஸ்டைனாக இருக்குது. அதே டைம் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து நம்மளுக்கு பேஸ்ட் அப்பான் இந்த வீக்கோட க்ளோசிங் வச்சு தான் இது வந்து நம்ம பிரேக் அவுட்டாக இல்லையான்னு வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது இன்னும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து நம்ம வீக்லி க்ளோசிங் வரையும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போது மோஸ்ட் ஆஃப் த ரீடர்ஸ் பண்ணுறது வந்து இன்ட்ராடே. அப்போது இன்ட்ராடேயில் எப்படி வந்து இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இன்ட்ராடேயில் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டோட இது நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் ஒரு ஃபால் கொடுக்குது, திரும்பி ஒரு புல் பேக் ஒரு 200 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும், திரும்பியும் ஃபால், திரும்பியும் புல் பேக். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஸ்ட்ரக்சராக தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியர்பை சப்போர்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். திரும்ப மார்க்கெட்டாக இருக்குது, கீழே ஃபாலாக இருக்குது, இது ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ண முடியாமல் திரும்பவும் வந்து ஃபால். இப்போது இந்த இடமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நான் வந்து வேறு ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தேன். அப்போ மார்க்கெட் ஆக்ஷன் திரும்பி நம்மளுக்கு வந்து லாஸ்ட் இப்போ மண்டே பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் ஒரு ஃபால், ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருந்தது. அப்போது இந்த இடத்துலையும் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவ்வளோதான் இது வந்து புல் பேக் கொடுத்தாச்சு, இங்கே வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் போகலான்னு சொல்லி பையிங் போயிருப்பாங்க.
அப்போ யாரெல்லாம் வந்து இந்த புல் பேக்கில் வந்து பையிங் போனாங்களோ அவங்க தான் வந்து இங்கே வந்து ஒரு ஹியூஜ் ஒரு லாஸில் வந்து இருந்திருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஏன் நடந்ததுன்னு சொல்லி புரிஞ்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெண்டு ஒரு இப்போ நான் சொல்கிறது ஒரு ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் என்னோட வியூ பை ட்ரெண்ட்னு சொல்கிறேன். பட் இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து செல்லிங்கில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவரால் ட்ரெண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு. இப்போ நீங்கள் வந்து இன்ட்ராடே மோஸ்ட் ஆஃப் ரீடேட்டர்ஸ் வந்து நம்ம இன்ட்ராடே தான் ட்ரேட் பண்ணுவோம். அப்போது இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ மார்னிங் ஒரு 9:50 3:30 வரையும் என்ன ட்ரெண்டில் இருக்குது. அப்போது நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்ட்ராடேயில் வந்து என்ன ட்ரெண்டுன்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஹியூஜ் ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கா, திரும்ப இந்த புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் அந்த புல் பேக் வந்து காமன். இதை நீங்கள் எங்கே செக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து ஒரு வேவ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். புல் பேக் கொடுத்துருக்கா, திரும்ப என்ன இருக்குது மார்க்கெட் வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால், திரும்ப என்ன இருக்குது இது புல் பேக், திரும்ப என்ன இருக்குது இன்றைக்கி வந்து ஃபால். அப்போது இது வந்து ஒரு நியூஸை பேஸ் பண்ணிட்டு இது வந்து ஃபால் ஆச்சுன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு ஃபால் ஆகலை, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அது மாதிரியா இருக்குது. இது வந்து செல்லிங்கில் இருக்குது, இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வந்து செல்லிங்கில் இருக்குது. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த அப்சைட் மொமெண்டம் கொடுத்துருக்குல, இந்த அப்சைட் மொமெண்டம் கொடுத்தது எல்லாமே வந்து கரெக்ஷன். இது வந்து ட்ரெண்டு கிடையாது. ஆனால் நீங்கள் ரீட்டெயிலராக வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த கரெக்ஷன் ஃபேஸில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல் ஒரு நம்பிக்கை, ஒரு மைண்ட் செட்னா மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ரிக்கவர் ஆகிடும். அப்போ அது ரிக்கவரில் போய்ட்டு நான் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி எங்கே வந்து ஒரு ரீட்டெயிலர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்கன்னா இந்த கரெக்ஷன் ஃபேஸில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரெண்டிங் சைடில் போய்ட்டு அவங்க ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் உங்களோட ட்ரேட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிப்பாங்க. நீங்கள் வந்து பை இந்த டைமில் லாஸ்ட் ஒரு 3 டேஸில் வந்து கால் ஆப்ஷன் எடுத்தீங்களா, இல்லை பை சைடில் இருந்தீங்களா, இல்லைனா வந்து செல் சைடில் இருந்தீங்கன்னு சொல்லி ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து செல்லிங்கில் இருந்தீங்க, எத்தனை பேர் வந்து பையிங்கில் இருந்தீங்கன்னு சொல்லி. ஓகே, அப்போது இது வந்து இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங்கில் இருக்குது, இது பையிங்கில் கிடையாது. அப்போ இங்கே பை பண்ணுவோம், செல் பண்ணுவோமா? அப்போ செல்லிங்கில் இருக்கும்போது இங்கே வந்து நம்ம செல் தான் பண்ணுவோம், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற வரையும். ஓகே, அப்போ நிஃப்டி இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கேட்டது நிஃப்டி வந்து கிராஷ் ஆகுமா அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து இது முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் இப்போது நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி வந்து இது வந்து நமக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல். இது வந்து நான் ஃப்ரைடே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நமக்கு வந்து செல் ஆஃப் கண்டினியூ ஆச்சு. இப்போ நாளைக்கு வந்து இந்த செல்லிங் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆச்சுன்னா அப்போது அந்த செல்லிங்கோட நியர்பை டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 23,500 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து நியர்பை டார்கெட்ஸாக இருக்கும். அப்போது இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 22,632. இப்போ இது பிரேக் அவுட் ஆகணும், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 22,632 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இப்போது இது ஃபால் ஆச்சுன்னா உடனே வந்து இது வந்து திரும்பி வந்து கிராஷில் கிடையாது. அப்போ இது ஃபால் ஆகிறதுக்கான ரீசன் இருக்குது. ஏன்னா இப்போது இங்கே பார்க்கும்போது ஒரு ட்ரைவ் பேட்டர்ன் இருக்குது. அதே டைம் வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக இங்கே வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஒரு டபுள் டாப் கொடுத்துட்டு தான் மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகுது, இப்போ இங்கேருந்து ஒரு ஹியூஜ் ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. அப்போ இந்த டபுள் டாப் இது செல்லிங் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா டபுள் டாப் ஒரு டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இங்கே டபுள் டாப் ஃபார்மாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே மேஜர் ரெஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒரு பேட்டர்ன் சைஸ் பார்க்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும்போது இங்கே நான் எதுவுமே பார்க்காம ஜஸ்ட் ஒரு நியூஸை பார்த்துட்டு இங்கே பை பண்ணுறது செல் பண்ணால் அதை வச்சு ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அதை வச்சு நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியாது. அப்போது கிளியராக வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கு டபுள் டாப். அப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 22,632 என்னோட வியூ. ஆனால் இது வந்து கீழே வந்தாலும் இது வந்து கிராஷ் அப்படின்னா இது கிராஷ்லாம் கிடையாது. மார்க்கெட் மேலே இங்கே ஃபார்ம் ஆன ஒரு ஸ்ட்ரக்சரோட டார்கெட் தான் வந்து. அப்போது கீழே வந்தால் அதை வந்து நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது தெரிஞ்சதுன்னா என்ன சொல்ல நம்ம வந்து டெய்லி சும்மா நியூஸை பார்த்துட்டு பெருசாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ண மாட்டோம். மார்க்கெட் கீழே வருதா அப்போ அது ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம் தான் நம்மளோட மைண்ட் செட் வந்து இருக்கும். ஓகே, அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டி டபுள் டாப் கொடுத்துருக்கு. அப்போ கீழே வந்தாலும் டபுள் டாப்போட டார்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இதில் மேஜரான பாட்டமில் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவல். எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு செல்லிங் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். அப்போ இந்த ரேஞ்சுன்னு சொல்லி பார்க்கும்போது
1900 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போது நிஃப்டி பார்க்கும்போது இப்போ என்ன நிஃப்டி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 3500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அப்போது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து நம்ம அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஃபார்மேஷனோட டார்கெட் கொடுக்கறதுக்காக தான் மார்க்கெட் வந்து கீழே வர தவிர இது வந்து நியூஸ் உங்களுக்கு வந்து வந்தாலும் சரி வரலானாலும் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் அந்த லெவல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். அப்போது நிஃப்டி இன்னும் நம்மளுக்கு வந்து இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பையிங்கில் இல்லை, இது வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. ஓகே, அப்போது செல்லிங் சைட்லேயே இருந்தாலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இது கால்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். அதனால் இது வந்து கிராஷ் அந்த மாதிரி கிடையாது. இப்போது இங்கே பிரேக் அவுட் ஆனால் கூட இது வந்து ஃபால் ஆனாலும் இது நான் கிராஷாக பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் இது நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்ப்பேன். அப்போ எனக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு 3500 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகுதுன்னா அதில் வந்து எப்படி நான் ஒரு ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் பண்ணலாம், இதுதான் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இதுதான் யோசிப்பாங்க. அதனால் சும்மா அது வந்து கீழே வருது, எங்கே ஒரு ட்ரேட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு பேசினே இருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து நமக்கு வந்து அந்த ரியாக்ஷன்ஸாக தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகே, அதனால் நிஃப்டி இப்போ அந்த குளோபல் வார் டென்ஷன் பேஸ் பண்ணிவிட்டு கீழே வருதுன்னா இந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அதனால் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் மேலே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்போது அங்கே வந்து க்ளோஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இது வந்து நான் வேணால் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்டாக்கில் வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா எப்போ வந்து நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம க்ரூட் ஆயில் சொல்லியிருந்தோம், க்ரூட் ஆயில் வந்து ஒரு $100 போகும்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி தான் அந்த டைமில் நான் சொல்லியிருந்தேன் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு க்ரூட் ஆயில் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அப்போ அதை டார்கெட்ஸும் நான் கொடுத்துட்டேன். ஒரு $67 இருக்கும்போது ஒரு $33 வரையும் ஒரு மொமெண்டம் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் முடிச்சுட்டு இப்போ மார்க்கெட் அரௌண்ட் ஒரு $84 கிட்ட வந்து இருக்குது. அப்போது இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக்ஸ்லேயும் ஒர்க் அவுட் ஆகும்னா ஸ்டாக்ஸ்லேயும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போது எனக்கு வந்து இந்த மிடில் ஈஸ்ட் ஏஷியா அந்த ஒரு வார் டென்ஷன் பேஸ் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரூட் ஆயில் தெரிஞ்சதுனால தான் ஜஸ்ட் நாங்கள் வந்து நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் க்ரூட் ஆயில் வந்து இப்போ நம்ம வந்து அதில் ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இப்போ ரீசெண்டாக எதுவும் பேசுனது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் இப்போது இது வந்து ஏன் ஃபால் ஆகுது, ஏன்னா இப்போது இது வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெஜ் பேட்டர்னில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது வந்து வெஜ் பேட்டர்ன். அப்போ அந்த வெஜ் பேட்டர்ன் ஒரு லெவல்ஸ்க்காக தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இதுவும் நம்ம கிளியராக வந்து கீழே வரப்போகுதுன்னு காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லிங்கில் ட்ரேட் பண்ணுவோம், பையிங்கில் ட்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது கிராஷ் அதெல்லாமே வந்து நியூஸஸ். பட் எனக்கு வந்து இது கீழே எது வரையும் வரும்னு தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரேட்ஸ் வந்து எடுத்துப்பேன். அப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் திரும்பி நாளைக்கு வந்து நமக்கு வந்து செல்லிங் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போது ஓவராலாக என்னோட வியூ இது வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் ஒரு 53,100 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இது பிரேக் அவுட் ஆனால் தான் திரும்ப வந்து நமக்கு வந்து அந்த மேஜரான ஃபால், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மேஜரான ஃபால் வந்து நம்ம இன்னொரு 1500 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபால் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரெண்டு சொன்னால ஒரு இம்புல்ஸ் வேவ் இல்லை வந்து கரெக்டிவ் வேவ். இப்போ இதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவல், இப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இப்போ இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, இங்கேருந்து ஃபாலாக இருக்குது, ஃபால் திரும்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, திரும்பியும் ஃபால் திரும்பியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, திரும்பி வந்து ஃபாலாக இருக்குது. அப்போது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங்கில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருங்க ஏன் வந்து மார்க்கெட் அந்த ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவில் இருக்குது, அடுத்த நாள் வந்து நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்லி. அப்போது இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேவ் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முன்னாடியே வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா
இப்போ இங்கே அப்சைட் மொமெண்டம், திரும்பி வந்து மார்க்கெட் கரெக்ஷன், திரும்பி அப்சைட் மொமெண்டம் கரெக்ஷன், திரும்பி அப்சைட் மொமெண்டம் கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எதுவாக தான் இருக்கும். இப்போ எங்கெல்லாம் திரும்பி வந்து நமக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் ப்ரீவியஸாக வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆன இடம் இப்போ வந்து சப்போர்ட், திரும்ப இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் வந்து சப்போர்ட், தெரியுதா? திரும்ப நம்மளுக்கு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணிவிட்டு திரும்பி தான் வந்து புல் பேக். அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பை பண்ணலாமா, இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் அந்த ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லியிருக்கேன். அப்போ இதில் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ஃபிபோனாக்கி இந்த டூல்ஸில் கம்பைன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எது வரையும் போகும் இதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணாலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே, அதனால் இது வார் டென்ஷனால் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது, இந்த டைம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டை விட்டு கொஞ்ச நாள் வந்து நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். மார்க்கெட் வந்து எப்போ நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹியூஜ் ஒரு வால்டிலிட்டி இருக்கும்போது தான் மார்க்கெட்டில் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். பட் அந்த வால்டிலிட்டி இருக்கிற டைமில் வந்து கரெக்டான சைடில் கரெக்டான ட்ரெண்டில் இருந்தாலே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே, அதனால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இப்போது ஒரு பெரிய கிராஷ் ஆகுமானா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிஃப்டியில் நம்மளுக்கு வந்து ஸ்டில் என்னோடய வியூ ஒரு மேஜரான சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஒரு ஃபால் அரௌண்ட் ஒரு 3000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃபால் நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோடய வியூ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓவரால் ட்ரெண்ட் வந்து ரெண்டுமே பையிங் இருக்குது. ஸோ ஓகே, நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் ஒரு இன்ட்ராடேயில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து நான் வெறும் ப்ரெடிக்ட் பண்ணதாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து இருக்கும். தேங்க்யூ. இப்போ இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு கேப் டவுன்ல இருந்து ஓப்பன் ஆகுது. அப்போ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எப்போ வந்து இங்கே பையிங் போவோம் அப்படின்னா இங்கே வந்து கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இப்போ கரண்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அப்போது ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கலாம். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா மார்க்கெட் வந்து இப்போது இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு மொமெண்டம் மொமெண்டம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போ இங்கே டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இங்கே ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இப்போ இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கான ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது பையிங் வந்து ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பையிங் போகலாம். இல்லை ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகாமல் மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ்லேருந்து வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இது நடுவில் இருக்க வரையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து ஒரு சைட்வேஸ்ல வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகும். இதுல போயிட்டு ட்ரேட்ஸ் எடுக்கிறது வந்து சேஃப் கிடையாது. இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது இப்போ பேங்க் நிஃப்டில ஒரு ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து நமக்கு கரண்டா வந்து ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக வந்து ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் ஆகுது. அப்போ இங்கே வந்து எப்போ நம்ம பையிங் போகணும், ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பையிங் போகிறது சேஃப். இப்போ வந்து பையிங் போகிறது சேஃப் கிடையாது. ஏன்னா இப்போ நியர்பை ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இப்போ பேங்க் நிஃப்டியும் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இன்ட்ராடே பாயிண்ட்ல வந்து பார்க்கும்போது இப்போ இவ்வளவு தூரம் மேலே போனதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இங்க வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா இங்க ஃபார்ம் ஆகுற பேட்டர்ன் பேஸ் பண்ணிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்போ பையிங் போனோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு, இந்த ட்ரெண்ட் லைன் அப்போ இது பிரேக் அவுட் ஆனாதான் ஃபர்தரா வந்து நமக்கு வந்து அப்சைட்ல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.